உலகிற்கு சோறு போட்ட இனம் கூறு போடப்படுகிற இந்த வேளையில் நடந்து கொண்டிருக்கிற உழவர் பாதுகாப்பு மாநாட்டை தலைமையேற்றிருக்கிற தமிழர்களின் பாதுகாப்பு அரண் உழவர் மகன் அண்ணன் சீமான் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் நண்பு வணக்கம். எதற்காக தமிழர் மண்ணில் உழவர் பாதுகாப்பு மாநாடு? எதற்காக நாம் தமிழ் கட்சி மண்ணை காக்க இவ்வளவு போராடுகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். உலகத்திற்கு முதலாக வேளாண்மையை கற்றுக் கொடுத்த இனம் இந்த தமிழர் இனம் என்பதை இந்த உலகம் மறந்துவிடக் கூடாது. உலகில் முதல் அணையை கட்டி விவசாயத்திற்கு தண்ணீரை பாய்ச்ச முடியும் என்று காட்டியவன் நமது பெரும்பாட்டன் கரிகால் பெருவளச்சோழன். அதே போல காவிரி கரையின் நாயகனாக இருந்து இந்த மண்ணை காத்தவன் நமது பெரும்பாட்டன் பெரும்படன் முத்தரையன். அந்த வரிசையிலே வெள்ளையன் இந்த மண்ணை ஆக்கிரமித்து விடக்கூடாது என்பதற்காக இந்த மண்ணை காக்க போராடி ஒரு நெல்மணியை கூட வரியாக தரமாட்டேன் என்று செத்தவன் நமது பெரும்பாட்டன்கள் புலித்தேவனும் மருதுபாண்டியும் தீரன் சின்னமலையும் அழகுமுத்துக்கோனும் வெண்ணிக்காலையும் சுந்தரலிங்கம் நமது அப்பத்தா வேலுநாச்சியாரும். அதே அந்த வரிசையிலே அந்த வாரிசிலே எனக்கு எந்த தொழிற்சாலையும் வேண்டாம், எந்த எதுவும் வேண்டாம், என் விவசாயம் இருந்தால் போதும் என் மக்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்று 18 அணைகளை கட்டி விவசாயத்தை செழிக்க செய்தவன் நமது தாத்தா காமராஜர் அவர்கள். உலகத்தின் முதல் அணையை கட்டியவன் நமது பெரும்பாட்டன் கரிகால் பெருவளத்தான். கடைசி அணையை கட்டியவன் தமிழ்நாட்டிலே நமது தாத்தா காமராஜர். காமராஜர் ஆட்சி காலத்துக்கு பிறகு இந்த மண்ணிலே ஒரு அணையும் கட்டவில்லை. இன்னைக்கு நேற்று உச்ச நீதிமன்றத்தை தமிழக அரசு சொல்கிறது, தமிழ்நாட்டுடைய புவியியல் அமைப்பு மாறிடுச்சு, அதனால அணையே கட்டல. ஆழ தெரியாத சிலுக்கு காலில் சுழுக்குனாலா அந்த கதையா? அப்ப காமராஜர் ஆட்சி காலத்தில் சரியா இருந்த புவியியல் அமைப்பு எடுபட்ட எடப்பாடி ஆட்சியில மாறிடுச்சா? இல்ல ஒரு அணையும் கட்டல. இதுக்கு முன்னாடி இருந்த ஐயா பெரும் மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டின் தலைவர் என்று சொல்லக்கூடிய ஐயா கருணாநிதி அவர்கள் 3 முறை அணைச்சாரு, 3 மனைவிகளை அணைச்சாரு, வேற எந்த அணையும் கட்டல அவரு. ஆனா கேட்டா என்ன பண்றது? நாங்க இப்ப ஐயா ஆடி மாசத்துல ஆடி காத்துல அம்மியும் பறக்குமா நம்ம ஊர்ல. இப்ப ஆடி மாசத்துல தோல்ல தூக்கி போட்டு கிளம்பிட்டாரு, மண்வெட்டிய கிளம்பிட்டாரு ஐயா ஸ்டாலின். ஏதோ கிணத்த தூர்வார போறேன், குளத்தை தூர்வார போறேன்னு. ஜேசிபி இருந்தா 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்து அடிச்சு கிளம்பி போயிட்டே இருப்பான். இப்ப ஒரு மண்வெட்டி கிளப்பவே போற எதுக்கு? படம் பிடிச்சு போடுறதுக்கு. கால கொடுமை. இவரையும் கூட்டு வச்சு மக்கள் இந்த மண்ணுக்காக போராடுறா. நீங்க யாராவது வாங்க ஐயா கருணாநிதி மகனே வந்துட்டாரு, ஸ்டாலினே வந்துட்டாரு, இது நமக்கு தீர்வு வந்துரும் தான். இந்த கருணாநிதி மகன் தான், இந்த ஸ்டாலின் தான் இவ்வளவு தூரம் என் பிள்ளைகளே நட்டாத அதுக்கு காரணமே இந்த ஸ்டாலின் தான். இந்த மீட்டருக்கு ரைட்டு இந்த இளவட்ட எல்லா திட்டங்களுக்கும் கையெழுத்து மட்டும் கொடுத்தது இந்த இளவட்ட ஸ்டாலின். தெரியாம போட்டேங்கிறது. தெரியாம போட்டா குடும்ப டயலாக்கு எப்பவுமே ரத்து சொல்லுவாங்க. இந்த ஸ்டாலின் இருந்த இடத்துல எங்க அண்ணன் சீமான் இருந்திருந்த அந்த ஓஎன்ஜிசி வந்திருப்பானா தமிழ் நாட்டில் நுழைய வேண்டும் என்ற எதுவுமே அவனுக்கு வந்திருக்காது. கேரள மாநிலத்தை பாருங்க, அவனுக்கு ஹைட்ரோ கார்பன் கிடையாது, மீத்தேன் கிடையாது, அணுகுல கிடையாது, எதுவும் கிடையாது. கேரள மாநிலத்தில் எந்த திட்டமும் வரல. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் எல்லாம் வருது. ஏன்? கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி, காங்கிரஸ் ஆண்டா எதிர்கட்சி கம்யூனிஸ்ட், கம்யூனிஸ்ட் ஆண்டா எதிர்கட்சி காங்கிரஸ். ஒருவேளை காங்கிரஸ் ஒரு திட்டத்தை கொண்டு வந்த எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் போராடுவான், மக்களோட சேர்ந்து போராடி அந்த திட்டத்தை வரல மாட்டான். கம்யூனிஸ்ட் ஆண்டா காங்கிரஸ் போராடுவான். அது காங்கிரஸ் இந்தியாவை ஆண்டாலும் கூட கேரளாவில் காங்கிரஸ் எதிர்கட்சியா இருந்தா போராடுவான். எதிர்கட்சியாக இருக்கிற கட்சி தான் போராடி ஒரு திட்டத்தை வரவிடாமல் தடுக்கும். ஆனா தமிழ்நாட்டில் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் தன் சட்டை கிழிஞ்சதுக்கு ஆண்களையும் கவர்னரையும் பிரதமரையும் சந்திச்ச ஐயா ஸ்டாலின் இந்த மண்ணு கிழிஞ்சு நாசமா கிடக்குது போய் பேசிருப்பாரா? பேசிருப்பாரா? இது சொல்றாங்க ஸ்டாலின் வந்தா சரியாயிடும். இனி வேற யாரு இருக்கா? ஜெயலலிதா செத்து போச்சு, இவங்க சண்டை போட்டு கிடக்குறாங்க, அதனால இன்னும் ஸ்டாலினுக்கு ஓட்ட போட்டுருவோம். எதுக்காக அப்போ அதிமுக ஓட்டு போட்டீங்க? அது கருணாநிதி ஆட்சியில மோசமான மின்வெட்டு, 2 லட்சம் செத்து போயிட்டாங்க மக்கள், மீனவர்கள் கொண்டுட்டாங்க, பெரிய ஊழலாட்சி, குடும்ப ஆட்சி, அதனால அதிமுக போட்டோம். இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்ப திமுக போட்டீங்க. இப்ப சரியாயிடுச்சா? இப்ப சரியாயிடுச்சான்னு கேட்கிறோம். கருணாநிதி சரியில்லை என்று ஜெயலலிதா போட்டீங்க, இப்ப ஜெயலலிதா செத்து போச்சு, எடப்பாடி சரியில்லை என்று திருப்பி திமுக என்றா நாங்க என்ன புரிகிறதா இருக்கோம்? படித்த பிள்ளைகள் அரசுக்கு வரணும்னு சொன்னீங்க, வந்துட்டோம். அறிவிச்சிருந்தவங்க இளைஞர்கள் அரசுக்கு வரணும்னு சொன்னீங்க, வந்துட்டோம். நல்லவன் வரணும்பா,
நாதாரியும் முள்ளமாரியும் முடிச்சு வைக்க நாட்டை ஆண்டான்னு சொன்னீங்க. வந்து நிக்கிறோம் உங்க பிள்ளைகள் நாங்க. இரு திரும்பியும் நெட்ட அலசூரின்னு போனீங்க உங்களை நீங்க உங்களுக்கு சாகர கூட இடம் இருக்காது. இப்ப எல்லாத்துக்கும் ஆதார் கார்டுட்டான். நேற்று சொல்லிருக்கான் இறப்பு சான்றிதழுக்கும் ஆதார் கார்டுட்டான். ஆதார் கார்டு இல்லாம எதுவும் நடக்காதுட்டான். எதுக்கு ஆதார் கார்டு? ஆதார் கார்டு இருந்தா தான் மோடி கூட 1.5 லட்சம் ரூபாய் பணம் உங்களுக்கு வரும். அதனால பேன் கார்டு கூட ஆதார் கார்டு சேர்த்துக்கணும். நம்மளும் பேன் கார்டோட ஆதார் கார்டு சேர்த்தான். திருப்பி என்ன பண்ணா பேங்க் பாஸ்புக் கூட சேர்த்துருங்க, ஆதார் கார்டை இணைச்சிருங்க. இப்ப ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் கூட இணைச்சான். ஐயா இப்ப என்ன பண்றது? ஆதார் கார்டையும் கேஸ் புக்கையும் இந்த பாரத் கேஸ் புக்கையும் இணைச்சிருங்க, அப்பதான் மானியம் கிடைக்கும்னா. இப்ப ஆதார் கார்டையும் இந்த பாரத் கேஸ் புக்கையும் இணைச்சிட்டான். இப்ப என்ன பண்றது? ஆதார் கார்டை கொண்டு போய் நீங்க நேரா பாஸ்போர்ட்டோட இணைச்சிருங்க, அப்பதான் வெளிநாடு போக முடியும்னா. இவன் ஆதார் கார்டை கொண்டு போய் பாஸ்போர்ட் இணைச்சான். இப்ப என்ன பண்றது? ஆதார் கார்டை கொண்டு போய் ரேஷன் கார்டை இணைச்சுங்க, அப்பதான் மானியம் கிடைக்கும், அரிசி கிடைக்கும்னா. ஆதார் கார்டை கொண்டு போய் ரேஷன் கார்டை இணைச்சான். இப்ப என்ன பண்றது? இந்த ஆதார் கார்டை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்க பெருமாள் கோயில கொடுங்க, பெரிய உண்ட கட்டிக்கிறோம் வாங்கிட்டு இருங்கன்றான். உனக்கு மண்ணெண்ணெய் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது, அரிசியும் கிடையாது, வெங்காயம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்புறம் எதுக்கு ஆதார் கார்டு? அப்ப அரிசிக்கு என்ன பண்றது? அதுக்கு தானே ஆதார் கார்டு வச்சிருக்கோம். அப்ப சோத்துக்கு அது ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருவோம். பண்டூரி பிஆபி செத்து போயிருவோம். இந்த வடிவேல் காமெடியில வாங்க செத்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் மோடி செத்து விளையாடுவாங்க. இதை நம்பி இதையும் ஒருத்தர் நம்புறாரு. இங்கேயும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கேயும் போஸ்ட் ஓட்டுறான், சுவரட்டி ஏற்றா. இன்னைக்கு திருப்பூர்ல நாம் தமிழ்ச்சி கூட்டத்துக்கு அடிச்சப்பட்ட அந்த சுவரெடுத்து அழிச்சுட்டு நீ கொண்டு போய் போஸ்ட் ஓட்டிக்காங்க. சீமான் மூஞ்சில போய் போஸ்ட் ஓட்டிக்கலாம். நீ சீமானு அந்த சுவரெடுத்துல போய் தான் போய் நீ சுவரட்டிய ஓட்டுவ. நீ வா மோடி முகத்துல நாங்க அடிப்போம். நாங்க மோடி முகத்துல பாத்திரம் ஒரு கை உலகாண்ட ராஜராஜ சோழனின் பேரப்பிள்ளைகளா இல்ல ஓஎன்சிசி நிறுவனமா என்று ஒரு கை பார்த்துருவோம். நாங்க இந்த சும்மா பெரியாரோட பேரப்பிள்ளை கிடையாது. கண்டதையும் காட்டி கொடுத்துட்டு கூட்டி கொடுத்துட்டு காசுக்கு வேலை செய்ய கூட்டம் கிடையாது. லட்சியத்திற்காக கொண்ட கொள்ளைக்காக தன் குடும்பத்தையே காத்துக்காக பறிகொடுத்த எங்கள் தலைவன் பிரபாகருடைய பிள்ளைகள். களத்தில் நின்று உயிரை பெரிதும் துறந்த எங்கள் தாத்தா நம்மாளுடைய பேரப்பிள்ளைகள் நாங்க. இந்திய விடுதலைக்காக உழைத்த எண்ணற்ற எங்கள் முன்னோரின் பிள்ளைகள் நாங்க. ஓஎன்சியை விரட்டும் முறை நாங்கள் ஓய போறது கிடையாது. உலகை மீட்போம், உலகை காப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே